தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காலை 7 மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவு. காலை 9 மணி நிலவரப்படி 8.1% வாக்குகள் பதிவானதாக தகவல். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறை வாக்களிக்கும் இளைய தலைமுறையினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஜனநாயக திருவிழாவில் பொதுமக்கள் அனைவரும் தங்களது மதிப்புமிக்க வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, முதலமைச்சர் அதிஷி, முன்னாள் துணை முதலமைச்சர் சிசோடியா உள்ளிட்டோரும் வாக்களிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி, பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி. 30,000 போலீசார், 22,000 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் குவிப்பு. டெல்லி துக்ளக் கிரசன் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஜன்பத் வாக்குச்சாவடியில் பாஜக எம்பி பன்சூரி ஸ்வராஜ் வாக்களிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வாக்காளர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான நேர்மையாகவும் சுமூகமாகவும் நடைபெற நடவடிக்கை. வாக்களித்த பிறகு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான ராஜகோபால் சுன்கரா பேட்டி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார். முசுவண்ண வீதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்தினருடன் வந்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். திமுகவினர் என்றால் 2 கொம்பு முளைத்துள்ளதா? என்ன தவறு செய்தாலும் காவல்துறை கண்டு கொள்ளாதது ஏன் எனும் கள்ளச்சாராயம் விற்பனை விவகாரத்தில் எவ்வித அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாகிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிகழ்வை சுட்டிக்காட்டி விமர்சனம். தமிழகத்தில் கஞ்சா மற்றும் மெத்தபெட்டமைன் விற்பனை அதிகரிப்பு. கைது நடவடிக்கைகள் குறைந்து வருவதால் போதைப் பொருள் வியாபாரிகள் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் அண்ணாமலை சாடல். திமுக ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் மதுரையில் பாஜக போராட்டம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பரபரப்பு குற்றச்சாட்டு. 2026ஆம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா, இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் 0 அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள். ஒரு மதத்திற்கு, ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார். பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒலிபெருக்கியை பிடித்து மதத்தால், இனத்தால் மக்களை வேறுபடுத்தி கொண்டிருக்கின்றார். மதவாதம், இனவாதம் மூலம் மக்களை பிளவுபடுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் திட்டவட்டம். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக 195 பேர் மீது வழக்கு பதிவு. இந்து முன்னணி, பாஜக உள்ளிட்ட அமைப்பினர் மீது 6 பிரிவுகளின் கீழ் காவல்துறை நடவடிக்கை.
இந்து முன்னணி போராட்டம், கைது போன்ற கலேபரங்களுக்கு பிறகு மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிய திருப்பரங்குன்றம். கடைகள் திறக்கப்பட்ட நிலையில் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை நீடிப்பதாக போலீசார் தகவல். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 3750 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1300 ரூபாய்க்கும் விற்பனை. தங்கம் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 சவரன் தங்கம் 63,240க்கு விற்பனை. சென்னை ராயப்பேட்டை கட்டுமான தொழிலதிபர் வீட்டில் நடைபெற்ற NIA சோதனை நிறைவு. இரவு முதல் நடைபெற்ற சோதனையில் 50 லட்சம் மற்றும் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் நாளை கள ஆய்வு. புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். முதலமைச்சர் வருகையொட்டி நெல்லையில் இன்று முதல் 3 நாட்கள் ட்ரோன்கள் பறக்க தடை. பாதுகாப்பு கருதி மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹரிமணி உத்தரவு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சாம்சங் தொழிலாளர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஊழியர்கள் 500க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி ஊழியர் வீட்டில் அதிகாலை முதல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை. வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்த புகாரின் பேரில் அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. மூன்று மாநில எல்லையான நீலகிரியில் வன விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக தகவல். சோதனை சாவடிகள் மற்றும் வாகனங்களில் வேட்டை தடுப்பு சிறப்பு குழுவினர் சோதனை. தஞ்சை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 28 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக புகார். பட்டியல் எழுத்தர் உதவியாளர் உட்பட 88 பேரை பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூரில் 80 டன் எடையில் 24 அடி உயரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கருப்பசாமி சிலை. கையில் அருவாள், காலில் சலங்கையுடன் காட்சியளிக்கும் கருப்பசாமியை பரவசத்துடன் வழிபட்ட மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 36 லட்சத்தை ஆட்டை போட முயன்ற நபர் கைது. நண்பர்களுக்கு தகவல் கொடுத்த பணம் நிரப்பும் ஊழியரை ATM மையத்தில் சுற்றி வளைத்தது போலீஸ். கர்நாடக மாநிலம் பெங்களூரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் 10 லட்சம் கோடி முதலீடு கிடைக்கும். முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் நம்பிக்கை. இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற்ற விழாவில் திரளானோர் பங்கேற்பு. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார் வருண் சக்கரவர்த்தி. 20 ஓவர் போட்டியில் அளித்த சிறப்பான பங்களிப்பை அடுத்து வாய்ப்பு. நடிகர் AVM ராஜாவின் மனைவியும் பழம்பெரும் நடிகையுமான புஷ்பலதா காலமானார்.
வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது.